மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, வாழ்க்கைக்கு சொத்து சுகம் வேணும் தான். ஆனால் வாழ்க்கையே சொத்து சுகமாக ஆகக்கூடாது. வாழ்வதற்கு பொருள் வேண்டும், வாழ்வதிலும் பொருள் வேண்டும். அதுதான் நாங்கள் சொந்த பந்தம்னு பேசுகிறோம். ஆனால் உண்மையிலே கோவிடுக்கு பிறகு ஒரு குதூகலமான ஒரு புத்தக திருவிழாவை தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற புத்தக திருவிழாக்களிலே நாங்கள் கலந்து கொண்டாலும் உண்மையிலேயே எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்குது. எல்லா இடமும் சுற்றி பார்க்கணுன்ற ஆசையை உருவாக்கிற ஒரு அழகான ஏற்பாடு இந்த பகுதியில் தான். இன்னைக்கு இங்கே தான் நான் பார்த்து மகிழ்ந்தேன். உண்மையிலேயே பெருமையா இருக்கு. நிலத்துக்கு கீழே கரியையும் நிலத்துக்கு மேலே அறிவையும் தேடுகிற ஒரு அற்புதமான ஊரில் நாங்கள் பேசுகிறோம். ரொம்ப அருமையான ஏற்பாடு. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு சொந்த பந்தம் மாதிரி வந்திருக்கீங்க. இதில் சொத்து சுகம் இருந்தால் வாழ்க்கைக்கு நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. அதுவும் அளவோடு இருந்தால் நல்லது. அளவுக்கு மீறினா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். இப்போ கூட விக்கிரவாண்டி எலெக்ஷன் நடக்குதுங்க. காரில் தான் நாங்கள் வந்தோம். அங்கே வரும்போது எல்லாருமே காரை செக் பண்ணாங்க. எத்தனை சொந்த பந்தத்தை கூட்டி போகிறேன்னு யாரும் பார்க்கல. அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குது, இந்த டேஷ்போர்டில் என்ன இருக்குதுன்னு தான், பணம் இருக்குதான்னு தான் செக் பண்ணுறாங்கன்னா, பணம் மனிதனை சந்தேகப்பட வைக்கும், பணம் மனிதனை பயமுறுத்தும், பணம் மனிதனை எதிரியாக்கும். ஆனால் சொந்த பந்தம் அப்படி இல்லை சார். ஐயா கூட சொன்னார், ஒரு ஆனந்தமான வாழ்க்கை சொந்த பந்தங்களோடு தான் சார். ஐயா கூட சொன்னார், கடைசி பையனுக்கு அண்ணனுடைய சட்டையை கொடுப்பாங்கன்னு. 10 நாளைக்கு முந்தைய விழுப்புரம் தாலுகாவில் ஒரு கிராமத்தில் ஒரு பையனை போட்டு சாத்துன்னு சாத்தினான். அப்பன் இந்த பையன் கதறி அழுதுங்கன்னே சொல்லுது, கடைசி பையன்பா, என்ன அடிக்காதப்பா, நான் தான்ப்பா கடைசி பையன், அடிக்காதப்பான்னு மறுபடியும் அடிக்கிறாரு. அதே அப்புறம் நீ முடிவு பண்ணலாம். அப்போதான் ரொம்ப அதிகமாக அடிச்சார் சார். குடும்பம்னா ஒரு கலகலப்பு இருக்கணும் சார். பாக்கெட்லேயும் பெட்டியிலையும் வீட்டுக்குள்ளேயும் பணத்தை சேர்த்து வச்சுட்டோம்னா தூக்கம் வராது சார், கலவரம் தான் வரும். ஆனால் கலகலப்பு வரணும்னா சொந்த பந்தங்களோடு இருக்கணும் சார், மகிழ்ச்சியாக இருக்கணும். அதனால தான் உறவில் தாலிக்கொடி உறவுன்னா, தொப்புள் கொடி உறவுன்னா, நட்புறவுன்னா சாதாரணமான உறவு இல்லை சார். உலகத்தில் எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் சார் சுகம் இருக்கு. மகிழ்ச்சி என்பது சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கிறது. வெற்றி என்பதுதான் பெரிய பெரிய நிகழ்ச்சிகளில் இருக்கிறது. மகிழ்ச்சிக்கு எது காரணம், சந்தோஷத்துக்கு எது காரணம் சார்? அந்த காலத்திலே சொன்னாங்க, 2000 வருஷத்துக்கு முந்தைய புறநானூற்று புலவன் பாடினான், படைப்பு பல படைத்து பலரோடு உன்ன உடைப்பெறும் செல்வராயினும் இடைப்பட குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் தொடர்ந்தும் நெய்யுடை அடிசல் மெய்பட விதிர்த்தும் மயக்குறு மக்களை எல்லோருக்கு பயக்குறை இல்லை தாம் வாழு நாளேன்னு கோடிக்கணக்கான பணத்தை குவித்து வைத்திருப்பதை விட ஒரு குழந்தை இருக்கிற வீடு தாண்டா ஆலயம். அந்த குழந்தை இருக்கிற வீடு தான் ஆலயம். 1000 உயரத்தை தாண்டி இருந்தாலும், பல கோடி சொத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் எங்கள் நடுவர் எதை சொல்லி சந்தோஷப்பட்டார்? தாம் பேத்தி தன்னை குறையா சொன்னதை நிறைவா பேசினார்னா அதுதாங்க வாழ்க்கையின் மகிழ்ச்சி. அதுதாங்க மகிழ்ச்சி சார். சின்ன சின்ன விஷயங்களை நீங்க பகையா எடுத்துக்க கூடாது. அன்னைக்கு கூட தான் புருஷன் சேர்ல உட்காந்துங்கிறேன். அந்த அம்மா சொல்லுது, ஒய்ஃபு, ஏங்க நான் வெளியில போறவங்களுக்கு என்ன வேணும், அதை விட எனக்கு என்னாடி வேணும்னா. சார் அந்த அம்மாவை நினைச்சு சிரிக்குது, அவனும் சிரிக்கிறான் சார். சிரிப்பு என்பது கடவுள் கொடுத்ததுயா. பணம் நாம தேடுவது, சொந்த பந்தம் கடவுளா தந்த பிரசாதம் யாது. விளையாட்டு சொல்லல, நல்லா கவனிங்க. 5 ரூபா நோட்டு பாருங்க, காந்தி சிரிக்கிறார். 50 ரூபா நோட்டு பாருங்க, காந்தி சிரிக்கிறார். 100 ரூபாயிலும் சிரிக்கிறார், 500 ரூபாயிலும் சிரிக்கிறார். ஆனா எல்லா சிரிப்பும் ஒரே மாதிரி இருக்கு. அத்தனை ரூபாயிலும் காந்தி ஒரே மாதிரி சிரிக்கிறார். நாம தான் ரூபாய்க்கு தந்த மாதிரி சிரிக்கிறோம். இந்த உலகத்தை எப்படி மாற்றி வச்சிருக்கு பார்த்தீங்களா? இந்த பணம் மனித தன்மையிலிருந்து மனிதனை விலகுவதற்கான காரணமாக இருக்கிறது. பணம் என்பது தேவையானால் அதுவே வாழ்க்கையாகிவிட்டால் இந்த உலகமே அவனுக்கு சூன்யமாகிவிடும் சார். ஏன்னா வாழ்க்கையில் எவ்வளவு இருக்குது. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவருக்கு லாஸ் ஆகி போச்சு சார். ரொம்ப சோகமாக வந்து அப்பா நடுவில் வீட்டில் உட்காந்துங்கிறார், சேர் போட்டு உட்காந்துங்கிறார். பையன் உள்ள ஓடி வரான், அப்பா நான் கணக்கில் 100க்கு 100 வாங்கிட்டா நீ என்னப்பா நினைப்பேன்னா, ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் வந்துருண்டா என்னார். அப்படிலாம் உனக்கு வரக்கூடாது தான் 30 வாங்கிக்கிறேன்னா
சார் அத்தனை கவலைகளையும் மறந்து அவன் 30 வாங்கிட்டானேன்னு கோவப்பட்டு 4 அடிக்கும் அடிக்காம அவன் இப்படி பேசினானேன்னு அவனுடைய சாதுரியத்தை நினைச்சு ஒரு தகப்ப மகிழ்ச்சி அடைகிறான் பார்த்தீங்களா? குறைவிலும் நிறைய காண்பது தான் சார் சொந்த பந்தத்தினுடைய அழகே. எதுக்கு எடுத்தாலும் நம்ம பண்ணி இதை பண்ணலாமா? வாழ்க்கையில் நிறைய இருக்குங்க. வீட்டில் அந்த மனைவியை ஏறி பேசுகிறா, அது பண்ணுறா, எல்லாம் பண்ணுறா. அதை கூட எப்படி ஒரு கணவன் மறக்கிறான் தெரியுமா? அழகாக சொன்னான், அடியே செல்லம் நீ எனக்கு திருக்குறள் மாதிரி. போங்க, எத்தனை அதிகாரத்தை வச்சுங்கிற, என்ன அழகுங்க, எவ்வளோ அழகு. இந்த பணம் இருக்குதே, சொத்து இருக்குது, சும்மா இல்லை சார், மனுஷனை மிருகமாக்கும். நடுராத்திரி 12:30 மணிக்கு அந்த அம்மா எழுந்து மேக்கப் பண்ணுது சார். வீட்டுக்காரனை எழுந்து கேட்டான், அக்கிரமமாக தெரியலடி, 1000 தான் பண வசதி இருந்தாலும் கூட நடுராத்திரிலையா போய் மேக்கப் பண்ணுவேன்? யோ வாயை மூடு, நான் செல்லில் ஃபேஸ் லாக் வச்சுக்கிறேன், அது ஓப்பன் ஆக மாட்டேன்னுது. அது மேக்கப் பண்ணால் தான் ஓப்பன் ஆகும் போலுக்குது. ஏன் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், நீமா கிண்டல் அடிச்சுங்கிறேன்னு. அவன் ஒரு கழிச்சு பட்டுன்னு சிரிச்சிங்கன்னே இருக்கிறான். அந்த அம்மா கேட்குது, எதுக்கு சிரிக்கிற? இல்லை, ஒரிஜினல் மூந்தி செல்லுக்கே பிடிக்கல, நான் ஒரு 10 வருஷமாக அவங்க கூட குடும்பம் பண்ணிக்கிறேன், நான் எவ்வளோ உயர்ந்தவன் கொஞ்சம் கணக்கு பண்ணி பாருன்னா. இதுதான் சார் காலம் முழுவதும் மகிழ்ச்சியை கொடுக்கும். 2 லட்சம் ரூபாய் எடுத்து போய் ஒய்ஃபை கூட்டின்னு போங்க வீட்டுக்கு, அது நகை கடைக்கு போங்க. நான் அனுபவிப்பிட்டேன். 2007 ரிட்டையர் ஆன உடனே 2 லட்சம் ரூபாயை பர்சலை எடுத்து வச்சு நீ ஒய்ஃபை கூட்டிட்டுன்னு அவள் அதுக்குள்ளே வரும்போதே கணக்கு போடுற, எத்தனை கிராம் வாங்கினா செய்கூலி சேதாரத்தோடு சேர்த்து 2 லட்சம் ரூபாய் ரவுண்ட் பண்ணிடலான்னு முடிவு பண்ணி வந்து நகை கடைக்கு போயிட்டு அங்கே வாங்கிட்டு வெளியே வரும்போது ஒன்றுமே இல்லை. அந்த நகை கடைக்காரன் மகா டெக்னிக்காக ஒரு வியாபார தந்திரக்காரன். அப்படி புறப்பட்டு நாங்கள் வெளியில் வரும்போது 2 லட்சம் ரூபாய் என் பர்ஸில் காலி பண்ணிட்டு போகும்போது ஒரு கிஃப்டாக ஒரு பர்ஸ் கொடுத்தான் தெரியுமா எனக்கு? அதை என் வாழ்க்கையில் மறக்கவும் முடியாது சார். என் பர்ஸை காலி பண்ணிவிட்டு அவன் ஒரு காலி பர்ஸை கொடுத்தான் பார்த்தீங்களா? அதை எடுத்துக்கிட்டு நான் வெளியில் வரேன். அது பெரிய காமெடி இல்லை சார். என் ஒய்ஃப் சொல்கிறான், என்ன அப்படி ஒரு இடி அடிச்சுட்டு என் கூட வந்ததுனால தானே உனக்கு பர்ஸு கிடச்சிதுன்னா. சார் வாழ்க்கை வாழ்வதற்கு வாழ்க்கையை கொண்டாடுங்க சார், வாழ்க்கையை கொண்டாடுங்க. தாயினுடைய அன்புக்கு நிகரானது உலகத்தில் உண்டா? தந்தையினுடைய அன்புக்கு நிகரானது உலகத்தில் உண்டா? தாயின் அன்பு பால் போன்றது, வெளிப்படையா தெரியும். தந்தையின் அன்பு பாலுக்குள் மறைந்திருக்கும் நெய் போன்றது, அவன் மனசுக்குள்ளே வச்சிருப்பான் சார். நாம பணம் 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 சொத்து சொத்துன்னு கோடிக்கணக்கான சேர்த்தவனை எல்லாம் உதாரணமா காட்டி தான் சார் இன்னைக்கு இளைஞ சமுதாயத்தை குட்டிச்சவராக்கி இருக்கிறோம். வருத்தத்தோடு சொல்றேன், பணம் தேவை, ஆனா பணத்தை விட உறவு தாண்டா தேவைன்னு சொல்லி கொடுக்கணும் சார். அதனால்தான் சார் நமக்கு பெரிய தன் தாயில் சிறந்த கோவில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, தாய் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாரவன் என்று பண்பாட்டை சொல்லிக் கொடுத்து வளர்த்த இந்த புண்ணிய பூமியில நம்ம இன்னைக்கு பணம் 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 என்ற அந்த வேட்கையை உருவாக்கிட்டு தான் ஒவ்வொருத்தரும் எல்லாரும் வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறோம். எவ்வளவு சங்கடங்கள் இருக்குது. அதான் சொல்றேன், உப்பின் அருமையும் அப்பாவின் பெருமையும் இல்லாத போதுதான் தெரியும். நான் ஒருத்தன், உப்பின் அருமையும் அப்பாவின் பெருமையும் இல்லாத போதுதான் தெரியும். நான் அப்ப அந்த பெருமைகளை உறவுகளை சொல்லிக் கொடுக்குறேன் சார். அம்மா தாண்டா உலகத்தில் சிறந்தவங்க, அப்பா தாண்டா உலகத்தில் சிறந்தவங்க. விழிகள் எவ்வளவு வாசித்தாலும் வீங்குவதில்லைன்னு ஒரு கவிஞன் சொன்னான். விழிகள் எவ்வளவு வாசித்தாலும் வீங்குவதில்லைன்னா பிள்ளைகளுக்கு நிறைய புத்தகம் வாங்கி கொடுங்க ஐயா, நல்ல பண்பட்ட புத்தகங்களை வாங்கி கொடுங்க. ஏராளமான புத்தக விற்பனை நிலையங்களை பார்த்தேன். இவ்வளவு விற்பனை நிலையங்களை நான் எந்த புத்தக திருவிழாவிலும் பார்க்கல. அவ்வளவு அழகாக நேர்த்தியாக ஒரு அற்புதமான ஒரு திருக்கோயில் திருவிழாவை விட உயரமாக இருக்கிற அழகை நான் பார்த்தேன். போகும்போது நிறைய புத்தகம் வாங்கி கொடுங்க, அந்த பிள்ளைகளை வாசிக்க சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அழகு அவனுக்கு ரசிக்க தெரியல சார். ஒரு கல்யாண மண்டபத்தில் எடுத்துங்க, எவ்வளவு பேர் இருக்கிறீங்க பெரியவங்க, உங்க பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிருக்கீங்க, எல்லாமே ஒரு காம்போ சிஸ்டத்தில் வந்துட்டானே சார். யாரோ ஒரு ஆளுகிட்ட கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டு அவன் அத்தனையும் நடத்தி வைக்கிறான். சம்பந்தம் இல்லாமல் நம்ம கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம். அப்போ அப்படி இல்லை சார். அந்த காலத்தில் எப்படி நடந்ததுங்க? கல்யாண மண்டபத்துக்கு வாசல்லே பொண்ணு வீட்டுக்காரன் 10 பேர், புள்ள வீட்டுக்காரன் 10 பேர், வணங்குற உறவுகளை வாங்க மாமா, வாங்க அத்தை, வாங்க பெரியப்பா, வாங்க சித்தப்பா, இன்னும் இவ்வளவு நாளாச்சு 2 நாளைக்கு முந்தி வரக்கூடாதான்னு உறவுகளை பகிர்ந்து கொண்டு உறவாடுகிற அழகைய ஒரு காலகட்டத்தில் மண்டபத்தில் பார்த்தேன் சார். இப்போ பண திமிரில் 2 பொம்மையை கொண்டாந்து நிறுத்திட்டான். ஒரு பொம்மை அதுமா ஆட்டோமேட்டிக்காக கும்பிட்டு கிடக்குது, இன்னொரு பொம்மை பன்னீர் ஆச்சுங்கிறது ராட்சச பொம்மை. எங்கள் ஊரில் ஒரு பெரிய கூத்து தாம்பரத்தில் ஒருத்தன் ராத்திரி 12 மணிக்கு அந்த பொம்மை கீழே உட்காந்து இருந்துட்டு நானும் எவ்வளோ நேரமும் உங்கள்கிட்ட ஃபோன் நம்பர் கேட்குறதுன்னா
அதை விட பெரிய காமெடி, சாயந்தரம் ரிசப்ஷனுக்கு என் ஃப்ரெண்டை வேற கூட்டிங்கன்னு போட்டால் அந்த பக்கமாக போனால் அந்த ராட்சச பொம்பை பன்னீர் தெளிக்குது, அந்த பக்கமாக கூட்டி போனால் அவன் அதை அந்த காற்றுல அவன் வச்சு இந்த டோப்பா அடிச்சு முட்டுது. இதுக்கு தான் நான் உன் கூட வர்றது இல்லைன்னா. என்ன அலங்கோலங்கள்! ஒரு சம்பிரதாயமாக போச்சு சார், சடங்காக போச்சு சார். கல்யாணம் நேராக போகிறான், திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு கியூ நிற்கிற மாதிரி உள்ளே போகிறான், கியூ நிற்கிறான், மொய் கவர் கொடுக்குறான், அப்படியே நேராக வந்துடுறான் சார். என்ன வாழ்க்கை? என்ன பேசாத வாழ்க்கை? என்ன வாழ்க்கை? பாரதி சொன்னானே, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடே. என்ன நாடு தெரியுமா அந்த நாடு? உலக அளவில் எந்த நாட்டிலையும் பார்க்க முடியாது. அந்த நாட்டில் தான் நீ பார்க்க முடியும். சஷப்த பூர்த்தின் 60ஆம் கல்யாணம் பண்றான், 70 பீமரத சாந்தி கொண்டாடுறான், 80 கனகாபிஷேகம் கொண்டாடுறான். வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்ந்து கொண்டாடிய ஒரே பரம்பரை இந்திய கலாச்சாரத்தின் பரம்பரை. அதனால்தான் வாட் இஸ் யுவர் கல்ச்சர்னு சர்தார் வல்லபாய் பட்டேலை கேட்டபோது அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர்னு சொன்னார். இது விவசாயத்தோடு பின்னி பிணைந்த வாழ்க்கைடா. இந்த வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியாய் போச்சு சார். வருத்தமா இருக்குது சார். கல்யாணம் பந்தியிலையாவது அவனாவது கூப்பிட்றான் நம்மளை சாப்பிட. நிஜமா சொல்றான், யாரும் கூப்பிட்றதே இல்லை சார். மொய்க்கு அவர் கொடுத்துட்டு சரி கொடுத்த ஒரு 500க்கு ஒரு வேளை சோறா தின்ட்டு போவோம். அது ஒரு 250 ரூபா கழுவிட்டு இவன் மனசுக்குள்ளே பணக்கணக்கு போட்டு தான் சார் உள்ளே போய் உட்காந்துருக்கு சாப்பிட போகிறான். அங்கேயாவது என்ன ஒரு கூத்துங்க இல்லை வாழ்க்கையில். அதெல்லாம் ரசனை சார். சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது அவரவருடைய மனசில் இருக்குது சார். இன்னும் சொல்லிட்டுங்களா, வாழ்க்கையில் என்ன தெரியுமா? வெளியில் போங்க, போராடுங்க, கடின உழைப்பு, கவன உழைப்பு, முயற்சியை முன்னிறுத்துங்க, கடுமையாக உழைங்க, வெற்றியோடு வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்குள்ள படி தாண்டி உள்ள வந்ததும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தோற்பதற்கு தயாராகி விடுங்கள். அங்கே வாழ்க்கை ஜெயித்து கொண்டே இருக்கும் சார். யார்கிட்ட யார் தோக்கிறதுன்னு பெரிய இஷ்யூ இல்லை சார். அது அங்கே போயிட்டு நம்ம இது பண்ணணும்னு அவசியமே இல்லை. அன்னைக்கு கூட கற்பனையாக நான் சொன்னேன், ஒரு கடவுள் வராரு, ஒருத்தனை பார்த்து கேட்குறாரு, பக்தா உனக்கு என்ன வேணும் கேளு. இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு ஒரு ரோடு போட்டு கொடு. என்னது? இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு ரோடா? இதெல்லாம் முடியாது. அடுத்தது கேளு, என் ஒய்ஃப் அதிகமாக பேசுகிறா, அதை குறைச்சிக்க சொல்ல. உடனே கடவுள் கேட்டார், இப்போ ரோடு கேட்டிய சிங்கிள் ரோடா டபுள் ரோடாண்டார். நான் என்ன கேட்க வரேன் சார், இதெல்லாம் சந்தோஷமாக எடுத்துங்கன்றேன். இதில் என்ன பெரிய தாக்குதல்? ஒரு அம்மா சொல்லுது வீட்டுக்காரர்கிட்ட, யோ நான் 2-3 நாள் அவன் அம்மா வீட்டுக்கு போகிறேன், 2 பசங்களும் உன்னை நம்பி விட்டுட்டு போகிறேன், என்ன கவனமாக பார்த்துக்கோ, சொல்லாத கொள்ளாமல் வீட்டை விட்டு வெளியே போடாத. அங்கேருந்து வாசலுக்கு போச்சு, மனசு கேட்கல, திரும்பி உள்ளே வந்தது. இந்த பாரு, நான் எப்பப்போ ஃபோன் பண்ணுறனோ அப்பப்பெல்லாம் நீ வீட்டுக்குள்ளே இருக்கிறேன்றதுக்கு அடையாளமாக உடனே மிக்சியை போட்டு காட்டு. சரின்ட்டு போயிட்டான். அந்த அம்மா சொல்லிட்டு சரின்ட்டான், அவனும் போயிடுச்சோம். 2 நாள் அந்த அம்மா அப்பப்போ காலையில் ஒரு தடவை மத்தியானம் ஒரு தடவை பண்ணுறது, மிக்சியை போடுறான், டர்ன்னு சத்தம் கேட்குது. வீட்டில் தாங்கறியா, வீட்டில் தாங்கறியா. இந்த அம்மா நினச்சி 3 நாள் பொறுத்து வரேன்றது 3ஆவது நாளே வந்துடுது. காலையில் 10 மணிக்கு உள்ளே வந்தால் அவரை காணோம், வீட்டுக்காரனை காணோம். பசங்களை கேட்டுது எங்கடா அவங்க ஒப்பன்னு. அதில் பையன் சொன்னால், அது என்னமோ 2 நாளாக பையில் மிக்சி எடுத்து வச்சுன்னு கிளம்பிடுறாரு. அவன் என்ன ஏற்பாடாக போகிறான் பாரு. அவன் எங்கே ஃபோன் அடிக்கிறாளோ அங்கே எங்கேயாவது பக்கத்தில் ஒரு ஃப்ளக்கில் சொறி விட்டு அங்கே மிக்சியை போட்டு காட்டிட்டு. நான் என்ன கேட்குறேன் சார், வாழ்க்கைனா கொண்டாட்டம், குதூகலம், சந்தோஷம்யா. குறைகளை பார்ப்பதை விட நிறைகளை பார்க்க பழகும். அப்படித்தான் இருக்கும், அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கணும். ஊடுதல் காமத்திற்கென்பம் அதற்கென்பம் கூடி முயங்க பெரியன்னு 1330வது குறளில் வள்ளுவ பெருந்தகை நமக்கு சொல்லியிருக்கிறார். சின்ன சின்ன சண்டைகள் வரணும் சார், சின்ன சின்ன சண்டைகள் வரணும், எல்லாமே வரணும், சந்தோஷமாக இருக்கணும் சார். மச்சான் உறவு, மாமன் உறவு, அதெல்லாம் கூட போயிட்டு வருகால தலைமுறைக்கு எதுவுமே தெரியாது போலுக்குது. அவன் பாட புத்தகத்தில் தான் படிப்பான், மாமன்னா யார், மச்சான்னா யார். இன்னும் கூட கொஞ்சம் காலம் போச்சுன்னா அண்ணன்னா மூத்தவன், தம்பின்னா பின்னாடி வரணும்னு சொல்லிட்டு பாடத்தில் தான் படிப்பான் போலுக்குது. உறவுகள் எப்படி இருந்ததையா? சந்தோஷமாக இருந்ததையா? சாதாரணமான உறவுகளை பெற்ற நம் நாடு இல்லையா? எனக்கு கல்யாணம் ஆகி 46 வருஷம் ஆகுதுய்யா. 46 வருஷத்துக்கு முந்தி இன்றைக்கி அந்த பசுமையை என்னால் மறக்க முடியாதுயா. 3 முடிச்சு போடுறான்னு மாங்கல்யத்தை கொண்டாந்து கொடுத்தான்யா. நான் போட்டது ஒன்று தான்யா. அந்த 2 முடிச்சை யார் போட்டான்னு இன்ன வரைக்கும் தெரியாது எனக்கு. ஏன்னா அவ்வளவு உறவு பின்னாடி நாத்தனார் அது இது அதாவது இப்படி வாங்கிச்சு கையில். அது எது போட்டதுன்னு இன்னும் தெரியல. அதுதாங்க சந்தோஷம். உறவுகளை அப்படியே முக்கணும் சார். உறவுகளை அப்படியே சேர்ந்து இருந்தால் தான் சார் வாழ்க்கையில். இன்னும் கூட சொல்கிறேங்க ஐயா, எல்லாம் உயர் அதிகாரிகள்லாம் இருக்கிறீங்க, மெத்த படித்தவங்க இருக்கிறீங்க.
எப்போ பார்த்தாலும் சீரியஸாக இருக்காதீங்க. நிஜமாங்க, விளையாட்டுக்கு சொல்லலையா? எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போக போகிறோம்? ஒண்ணுமே கிடையாது சார். கூட்டி கழிச்சு கணக்கு போட்டீங்கன்னா வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை, ஜீரோ. இந்த வாழ்க்கையை பூஜ்ஜியத்தில் தொடங்குது. ஒன்னு நினைவுல வச்சுங்க, பூஜ்ஜியத்தில் தொடங்குது. பூஜ்ஜியத்துக்கு முன்னாடி நம்பர் விழுந்தா அது கடவுள் தந்த பரிசு, பூஜ்ஜியத்துக்கு பின்னாடி நம்பர் விழுந்தா அது கடவுள் தருகிற சோதனை. வேல்யூ கிடையாது அதுக்கு. வாழ்க்கையின சாதாரணமான சார். நம்ம இதுதான் பிராப்தம். இருப்பதில் திருப்தி அடையுங்கள். இருப்பது இறைவன் தந்தது, இல்லாதது இனிமேல் இறைவன் தரப்போவது என்ற நம்பிக்கை தான் வாழ்க்கையின் அச்சாரமாக இருக்கும். அதுதான் சார் லைஃப். அவனை பாரு, இவன் பாடி கட்டிட்டான், இவனை பாரு 10 காரை வாங்கி விட்டான், நாளைக்கு அவன் வீட்டுக்கு ரைடு வரும். என்ன நடக்குது? நம்ம சுத்தி நடக்குது இல்ல. மீண்டும் நினைவுபடுத்துறான், கொண்டு வந்தாரும் இல்லை, கொண்டு போவோரும் இல்லை. இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையை சந்தோஷமா வாழும் சார். அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்னு உலகத்தில் தெரியாது சார். செகண்ட் பை செகண்ட், வினாடிக்கு வினாடி வாழ தெரிந்தவன் தான் சந்தோஷத்தின் எல்லையை தொட முடியும். நான் அப்பப்பா பாப்பேன், 2 நிமிஷம் கொடுங்க, ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். தேனாம்பேட்டை சிக்னல்ல என் ஸ்டூடெண்ட் இருக்கான் சார். அவன் வாழ்க்கை எப்படி ரசனையோடு பார்க்கறான் தெரியுமா? புருஷோத்தமன் பேரு. டி நகர்ல பஸ் ஸ்டேட் பண்ணிட்டு நான் அப்படி வரேன், கார்ல அப்படி நிக்கிறேன், டோர் எடுத்து கண்ணாடி இடத்துக்கு பார்த்தா, புருஷோத்தமா நல்லா இருக்கேன். நான் சாரி, நான் அடையாளம் வச்சிருங்க, நல்லா இருக்கீங்களா ஐயா? வணக்கம் வணக்கம், ஒரு நிமிஷம் இருங்க ஓடியாருன்னு சொல்லிட்டு ஓடி தெய்வமே, அன்னைக்கு நீ என்ன கிளாஸ்ல என்ன சொன்னியோ அது அப்படியே லைஃப்ல நடந்தது. நான் என்னடா சொன்னேன்னு, ஒரு நாளைக்கு நீ நடுத்தருளை நிப்படா நிப்படா, இங்கதான் நிக்கிறேன். அவன் எப்படி ரசிக்கிறான். எத்தனை கோடி இன்பமைத்தா எங்கள் இறைவா. எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டு, கவலைக்கு கவலைப்படுவதை விட கவலையை தூக்கி எறிகிற மருந்து எது என்றால் கவலையை கூட ரசிப்பதுதான். கவலையை கூட ரசிங்க சார். சின்ன குறை நடந்ததா, குறைய கூட ரசிங்கன்ற நானு. குறைய கூட ரசிங்க சார். குற்றவாளி கூண்டில் விவாகரத்தை கேட்டுட்டு நிக்கிறான், நீதிபதி சொல்றாரு சேர்ந்து பேசி கலந்து வாழ்க்கையை கண்டினியூ பண்ணுங்க. முடியாது, 10 வருஷமா நான் பட்டது போதும், நீ விவாகரத்து கொடுத்துடணும். கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? நான் என்ன தீர்ப்பு தெரியும், ஏதாவது எழுது இந்த படிக்கட்டுமா ஆச்சு, அதிர்ச்சி அடையக்கூடாதுன்னு படிங்க சாமின்னா. அடுத்த மாதத்துலேருந்து ஜீவனாம்சமாக உன் சம்பளத்தில் பாதி கொடுக்கணும் உன் ஒய்ஃபுக்குன்னாரு. அவன் சிரிக்கிறான் சார், கலகலமா கலகலப்பா சிரிக்கிறான். என்னடான்னாரு, 10 வருஷமா முழுசும் கொடுத்துங்கிறேன், அடுத்த மாதத்துலேருந்து பாதியாவது எனக்கு வருது. இந்த மாதிரி தீர்ப்பு வரும்னா 5 வருஷத்துக்கு முந்தையே கொடுத்துருப்பேன். நான் லேட் பண்ணிட்டேன்னா சார், நான் லேட் பண்ணிட்டேன். ஐயா, உறவுகள் அப்படித்தான் இருப்பான், எப்படி இருக்கும் இப்படி இருக்கும். மாறுபட்டும் வேறுபட்டும் இருப்பது பகை அல்லையா, உள்ளுக்குள் இருக்கிற பாசத்தினால் வரக்கூடிய அற்புதம் தான். கல்யாண மண்டபத்தில் ராத்திரி 12 மணிக்கு ஒருத்தன் தகராறு பண்றான் சார். என்னடா கல்யாணம், மாப்பிள்ளையே கூப்பிடுறா. மாப்பிள்ளை வரான் சார். என்னடாமா உங்க அப்பா வெங்கடாசலம், லேட்டு வெங்கடாசலம்னு போட்டுக்கிற. எனக்கு அண்ணன் தான், 2 வருஷத்துக்கு மூத்தவன் தான், நான் 2 வருஷத்துக்கு பின்னால தம்பி தான். ஆனா எனக்கு லேட்டு தியாகராஜன் போடக்கூடாதா? அந்த லேட்டுன்னு ஒரு எழுத்து போட்டாக்கா அங்க என்ன சொல்லு போட்டா என்ன குற்றமா வந்துடும், இடமா இல்ல. இந்த தகராறு லேட்டுன்னா அர்த்தம் தெரியாம தகராறு பண்ணிக்கணும். மாப்பிள்ளை வந்தான் சார், சித்தப்பா உடி சித்தப்பா, கூடிய சீக்கிரத்தில் போட்டுறோம் உனக்கு. வாழ்க்கையில நம்பிக்கையோடுங்க சார், சந்தோஷமா இருங்க சார். உறவுகள் கிடைக்காதையா. இதே அம்மா, இதே அப்பா, இதே மனைவி, இதே பிள்ளைகள், இதே நண்பர்கள், இதே உறவுகள் அடுத்த பிறவிலும் கிடைக்கும் என்று யாரும் நம்பிக்கையோடு சொல்ல முடியாதையா, உத்தரவாதம் தர முடியாதையா. கிடைத்ததை அனுபவிங்கள், கிடைத்ததை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். கிடைத்த உறவுகள் உங்களை பாராட்டுமாறு நடந்து கொள்ளுங்கள். கொடுங்கள், கொடுக்க கொடுக்க இறைவன் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். நாகப்பட்டினத்தில் சுனாமி பேரலையில் ஒரு மீனவ குடும்பத்திலே ஒரே பையன், 6 வயதுடைய பையன் கடல் அலையில் அடித்துக் கொண்டு போய்விட்டான் என்று ஊரே நம்பிய போது பெற்ற தாய் நம்பினாள், நிச்சயமாக என் பிள்ளை வருவான் என்று உறுதியோடு இருந்தால். அன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தின் மூலமாக, மாவட்ட ஆட்சியர் தலைவர் மூலமாக அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தார்கள். அந்த 1 லட்சம் ரூபாய் கட்டு பணத்தை அப்படியே அவன் தந்தை வாங்கி கொண்டு போய் பீரோயிலே வைத்தான். அன்பு நண்பர்களே, 6 மாத காலத்துக்கு பிறகு அந்த காணாமல் போன பிள்ளை எப்படியாவது வந்து விடுவான் என்று கடல் தாயை வேண்டியவளுடைய அந்த வேண்டுதல் நிறைவேறிவிட்டது. பையன் வந்து விட்டான். அந்த தாய் பரபரப்போடு அந்த 1 லட்சம் ரூபாய் கட்டு ரூபாயை கொண்டு போய் மாவட்ட ஆட்சியருடைய டேபிள்ல வைக்கிறார். அதை எடுத்து பார்த்தவர், 6 மாத காலத்துக்கு முன்பு கொடுத்த இந்த பணத்தில் ஒரு ஒத்த 500 கூட நீ எடுக்கவில்லையா என்று
என்று கேட்டபோது அந்த தாய் சொன்னாள், ஐயா நான் அதை எடுத்திருப்பேன். எப்படி எடுத்திருப்பேன் என்றால், இந்த நீங்கள் கொடுத்த 1 லட்சம் ரூபாயில் இருக்கக்கூடிய 500 ரூபாய் நோட்டுகளில் ஒரு 500 ரூபாயாவது என்னை பார்த்து அம்மா என்று அழைத்திருந்தால் அன்றைக்கு தொட்டிருப்பேன் ஐயா. இது ஜடம், இது பிணத்திற்கு சமம். மனித மனதைய குணத்தையே பாழாக்குகிற ஒரு கொடிய மருந்து. இதை நான் தொடவே இல்லை. அதனால் நான் விரதம் இருந்தேன். என் பிள்ளை கிடைத்து விட்டான். கோடி கொடுத்து 1 லட்சம் கொடுத்தீர்கள், பல லட்சம் கொடுத்தாலும் கிடைக்காத என் பிள்ளை வந்து விட்டான். இதைவிட எனக்கு மகிழ்ச்சி எது என்று ஒரு மீனவ குடும்பத்தினுடைய பெண்மணிக்கு தெரிந்திருக்கிறது என்றால் எங்கள் நடுவர் அந்த பகுதியை சார்ந்தவர். நன்றி, வணக்கம். டைவர்ஸை சந்தோஷமா வாங்கிட்டான் பாருங்க. அவன் பாதி சம்பளம் கொடுக்கணும்னா சிரிக்கிறான் அவன். அப்போ சொந்த பந்தம் எவ்வளவு சௌகரியமாக இருந்திருக்கு பாருங்க. எப்படியாவது போனால் சரி அப்படின்னு நினைக்கிற மாதிரி. ஆனால் அந்த மீனவன் விஷயம் சொன்னார் பாருங்க, உண்மை அது. என் பிள்ளைக்காக கொடுத்தீங்க, என் பிள்ளை வந்துட்டான், இந்தாங்க 1 லட்சம் ரூபா. அப்போ பணத்தை எவ்வளவு லேசாக நினைக்கிறான், உறவை எவ்வளவு உயர்வாக நினைக்கிறாங்கிறத அருமையாக எடுத்து சொன்னார். இவைகளுக்கெல்லாம் விடை சொல்லவும் மேற்கொண்டு சொத்து சுகத்தினுடைய தேவையை வலியுறுத்தவும் எங்கள் ஐயா சிவகுருநாதன் அவர்கள் வருகிறார்கள். அவர்களை பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, மற்ற ஊர்லெல்லாம் நாங்கள் பேசி தான் கூட்டத்தை வரவழைப்போம். இந்த ஊரில் மட்டும்தான் ஆரம்பம் முதலேயே கூட்டம் நின்றுக்கிட்டு ரசிக்கிற ஒரு ஊருன்னு கேட்டிங்கன்னா என்எல்சி மட்டும்தான். இந்த ஊருடைய சிறப்பு என்ன தெரியுமா? மற்ற ஊர்லாம் காசை கரியாக்கும், இந்த ஊர் தான் கரிய காசாக்குது. ஏன் கரிய காசாக்குது? நாடு நல்லா இருக்கணும், மிக சிறப்பான ஒரு இடத்துல நம்முடைய நாடு இருக்கணுங்கிறதுக்காக தான் கரிய காசாக்குற ஊர் இது. ஒரு அருமையான புத்தக திருவிழா, அருமையான தலைப்பு. ஐயா, எங்கள் புலவர் ஐயா சொன்னார், அவர் கருத்தை மறுக்கக்கூடாது, இருந்தாலும் அவர் என்ன சொன்னார், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது முன்னாடேன்னு சொல்லி சஷ்டியப்தி பூர்த்தி சதாபிஷேகம்லாம் பண்ணி பார்க்கறது உறவுன்னார். எனக்கு திருக்கடையூர் பக்கம்தான் சொந்த ஊர். நீங்கள் அங்கே போய் சஷ்டியப்தி பூர்த்தி பண்ணணும், சதாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிங்கன்னா என்ன பேக்கேஜும்பா, என்ன பேக்ஸ், எத்தனை பேர் வருவீங்க, இந்த லிஸ்ட்டு கொடுப்பான் சார், என்ன வெரைட்டி வேணும், எத்தனை பேர் வருவீங்க, இதுதான். இது இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது. நடுவர் அவர்களே, மகிழ்ச்சியாக நல்வாழ்க்கைக்கு அடிப்படை தேவை என்ன? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், இந்த 3 தானே. இதுதானே நல்ல வாழ்க்கைன்னு சொல்ல முடியும். இந்த நல்ல வாழ்க்கைக்கு சொத்து பத்து வேணுமா வேண்டாமா? சாதாரண கேள்வி. இப்போ உடுத்த உடை சொல்லுங்களேன். உடுத்த உடை இருக்குல்ல, அந்த காலத்தில் நாங்கள்லாம் சாதாரண காட்டன் சட்டையை போட்டுக்கிட்டு தெரியும், ஸ்கூல் யூனிஃபார்ம். அப்போ யார் பெரிய பணக்காரன் எங்கள் ஊர்லன்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூர் சட்டை, சிங்கப்பூர் சென்ட்டு, சிங்கப்பூர் பேனா, இது வச்சுருக்கோம்னா எங்கள் கிராமத்தில் பெரிய பணக்காரன். டெட்ராக்ஸ்னு ஒரு சட்டை இருக்கும், மஞ்சள் கலரில் அப்படியே படப்பல பலப்பலன்னு மின்னும். அதெல்லாம் போட்டிருந்தவன் தான் அந்த காலத்தில் எங்கள் ஊரில் பெரிய பணக்காரன். இப்போ எப்படி மாறி போச்சுன்னா, எங்கள் ஊரில் யார் காட்டன் சட்டை போட்டிருக்கிறானோ அவன் தான் பெரிய பணக்காரன். ஏன்னா அது துவைச்சி அயன் பண்ணுறதுக்கே 65 ரூபா வேணும். வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்கு, வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்கு. இந்த வாழ்க்கையில் சொந்த பந்தங்களால் மகிழ்ச்சி அதெல்லாம் கிடையாதுங்க. அந்த காலத்தில் ஏழைகளுக்கெல்லாம் அரிசி சோறு கிடையாது. எப்படி டிசைன் வாழ்க்கை மாறுது, எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. அந்த காலத்தில் ஏழைகளுக்கு அரிசி சோறு கிடையாதுங்க. நான்லாம் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். ஓரளவுக்கு நிலம் வச்சுருக்கிறவங்க தான் அரிசி சோறு, தோசை, இட்லின்னு சாப்பிடுவான். எங்கள் கிராமத்தில் உள்ள கூலி தொழிலாளிகள்லாம் கேழ்வரகு, கம்பு, சோளம், இப்படி குதிரை, இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். இப்போ எப்படி மாறி போச்சு எங்கள் கிராமம். எங்கள் ஊரில் உள்ள ஏழைகளுக்கெல்லாம் மாதம் 20 கிலோ அரசாங்கம் இலவச அரிசி கொடுக்குது. எங்கள் ஊரில் உள்ள பணக்காரன்லாம் கேழ்வரகு, சோளம், கம்பு, இப்படி கூழ் காய்ச்சி குடிச்சிட்டு உட்காந்துருக்கோம். ஏன்? வாழ்க்கை முறை மாறி போச்சு. பரபரப்பாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் சொத்து பத்து தான், சொத்து பத்து தேவையில்லை, சொந்த பந்தம், பயந்த நிலை வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கை எப்படி இருக்குது? பொண்டாட்டி கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுறான், கரப்பாம்பூச்சி எலிக்கு பயப்படுது, எலி பூனைக்கு பயப்படுது,
பூனை நாய்க்கு பயப்படுது, நாய் மனுஷனுக்கு பயப்படுது, மனுஷன் பொண்டாட்டிக்கு பயப்படுறான், பொண்டாட்டி கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுறான். இப்படி இருக்கிற வாழ்க்கையில் உறவு முறையெல்லாம் அடுத்ததுங்க. நான்லாம் எங்கள் அம்மாவால் வளர்க்கப்பட்டவன். எங்கள் அம்மா தான் என்னை வளர்த்தாங்க. நிறைய எங்கள் கிராமத்தில் செம்மனார் கோயிலுங்கிற ஊரில் 50 காசு சினிமா. அப்போல்லாம் வந்து சினிமாலாம் குடும்பத்தோடு போவோம், வண்டி கட்டிக்கிட்டு போவோம். எங்கள் வீட்டில் வில் வண்டிலாம் இருந்துச்சு. குடும்பத்தோடு காண வேண்டிய சித்திரம்னு போஸ்டர்லாம் ஒட்டுவான். அது உண்மை. அந்த காலத்தில் நாங்கள் குடும்பத்தோடு போவோம். பாட்டுலாம் சினிமா பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் பாடுவோம். நீங்கள் சொன்னீங்கல்ல, பாட்டு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாவை பார்த்து பாட்டு வந்துச்சுன்னா அவ்வளோ சந்தோஷமாக ரசிப்போம். ஜீவநதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள். ஜீவநதியாய் வருவாள், என் தாகம் தீர்த்து மகிழ்வாள். தவறினை பொறுப்பால், தர்மத்தை வளர்ப்பால், தரணியிலே வளம் சேர்த்திடுவாள். தவறினை பொறுப்பால், தர்மத்தை வளர்ப்பால், தரணியிலே வளம் சேர்த்திடுவாள். இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும். தாயில்லாமல் நான் இல்லை, சொல்லிக்கிட்டே போலாம். இப்போ எங்கள் அம்மாவை பற்றி எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. எங்கள் அம்மாவை பார்த்து அடிக்கடி பாடுவேன். எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு வைங்க, உடனே நான் என்ன செய்யணும்? உடனே நான் பாட்டு பாட முடியுமா? 10 மாதம் சுமந்து பெற்றாய், கட்டை எடுத்துக்கிட்டு அடிப்பாங்க. மரியாதையா என்னை ஒரு நல்ல மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய், ஆக்சிஜன் சிலிண்டர் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுறான்னு சொல்லுவாங்களா இல்லையா? இந்த அம்மாங்கிற உறவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்கிட்ட பணம் இருந்தால் தான் முடியும். பணம் இருந்தால் சார் பல டிசைனில் வாழுறான் சார். நம்ம ஆள் பல டிசைனில் வாழுறான். காசு கொடுத்து சாமியை பார்த்து, காசு கொடுத்து சாமியை பார்த்து, சாமிக்கே காசு கொடுத்து, சாமிக்கிட்டேயே காசு கேட்குற நிலைமையில் நம்ம இருக்கிறோம். நல்லா புரியுதுங்களா? இதில் சொத்து பத்து தான் முக்கியம். நீங்கள் சொன்னீங்களே, நல்ல பாட்டு சொன்னீங்களே, நம்ம ஔவையார் சொன்ன மாதிரி, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4 கணந்து நோக்கு நான் தருவேன், துங்க கரிமுகத்து தூமணியே சங்கத்தமிழ் 3 எனக்கு தான். ஒரு பாட்டு இருக்குல்ல, பாட்டு இலக்கியத்தில் இருக்குது, பாடத்தில் இருக்குது. இதை படித்தான், வேலை கிடைக்கல, நேராக கடவுள்கிட்ட போனான். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4 கலந்தெனக்கு நீத்தா சங்கத்தமிழ் இந்தான்னு சொல்லி புத்தகத்தை கொடுத்தான். எப்படி டிசைனில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்? நான் வந்து ஐயா கூட்டு குடும்பத்தில் பிறந்தேன். எங்கள் கிராமத்து பகுதி எங்கன்னா இந்த பகுதியிலேயே அது நிறையா இருக்குது. பொங்கல் சீருங்கிறது முக்கியங்க. பொங்கல் சீருங்கிறது ஒரு சகோதரிக்கு ஒரு சகோதரன் கொடுக்கக்கூடிய சீர். நாங்கள் பேசிக்க கூட மாட்டோம். ஆனால் ஒவ்வொரு வருஷத்துக்கும் பொங்கலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பழம், வெத்தலைப்பாக்கு, பச்சரிசி, வெல்லம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் ஒரு 1000 500 கொடுத்து ஒரு திரிநூல் வெத்தலைப்பாக்கு வச்சு திரிநூல் வச்சு கொடுப்போம் சகோதரிகளுக்கு. இப்படி செஞ்சாதான் அந்த உறவு நிலைக்கும். நல்லா தெரிஞ்சுங்க. இதுக்கு பணம் வேணுமா வேண்டாமா? அந்த திரிநூலில் தான் எங்கள் சகோதரிகள் வீட்டில் விளக்கு எரியும். பொங்கல் அன்னைக்கு விளக்கு ஏற்றுவாங்க. அப்படி உறவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பணம் வேணும் சார். பணம் இருந்தால் தான் முடியும். இப்போ நீங்கள் சொன்னீங்க அண்ணன் தம்பிலாம் ரொம்ப சந்தோஷமாக எங்கே இருக்கா? இன்றைக்கி நாட்டில் உள்ள சிவில் கோர்ட்டுக்கு போங்க சார். 50% கேஸு பங்காளிகளுக்கு இடையில் நடக்குது. 50% கேஸு பங்காளிகளுக்கு இடையில் நடக்குது. வரப்பு யாருக்கு சொந்தம்னு வயலை விற்று செலவு பண்ணிட்டுருக்கான் சார். இந்த வரப்பு எனக்கு சொந்தங்கிற அண்ணன், எனக்கு சொந்தங்கிற தம்பி வயலை விற்று செலவு பண்ணுறான். ஒரு பெரியவர் இறந்து போட்டார். எல்லாம் உயில் எழுதி வச்சார். இந்த மாடி வீடு உனக்கு, வயல் உனக்கு, இந்த மில்லு உனக்கு, எல்லாம் எழுதி வச்சார். ஒரு பசுமாடு யாருக்குன்னு எழுதி வைக்காமல் போயிட்டார். கோர்ட்டில் கேஸ் போட்டான். அண்ணன் பசுமாடு எனக்கு சொந்தன்னு, தம்பி சொல்கிறான் எனக்கு கொடுங்குறான். இல்லை எனக்கு, இல்லை எனக்கு. ஜட்ஜி பார்த்து கடுப்பாயிட்டார். ஏய், எல்லாம் உங்கள் அப்பா எழுதி வச்சார்ல, இந்த பசுமாட்டுக்கு ஏன்டா சண்டை போடுறீங்க? பேசி முடிவுக்கு வாங்குறான். இல்லை எனக்கு தான் உடனே சொன்னார் ஜட்ஜு. அந்த வெளியில் வேப்ப மரம் இருக்குல்ல, மாட்டை கட்டுறான்னாரு. கட்டிட்டான். திடீர்னு அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிட்டு வெளியில் வரான். 2 பேரும் உட்காந்து பால் கறக்குறான் சார். அண்ணங்காரன் கேட்குறான், தம்பிக்காரன் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கேட்குறேன், டேய் இந்த மாடு யாருக்கு சொந்தம்னு நாங்கள் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் யாரான்னு? நாங்கள் 2 பேரும் உங்கள் வக்கீலோட குமாஸ்தா. எப்படி இருந்தாலும் மாடு எங்கள்கிட்ட தான் வரப்போகுது, நீ ஆரம்பி அப்படின்னா. அப்படி இருக்க உறவு முறை, அப்படி இருக்க உறவு முறை. மனைவியை பற்றி நல்லா சொன்னீங்களே, நல்ல செய்தியாக சொன்னீங்களே. மனைவிங்கிற ஒரு நான் அதை மறுக்கவே இல்லை. என்னுடைய இந்த அளவு வளர்ச்சிக்கு
என்னுடைய மனைவியுடைய சகிப்புத்தன்மை தான் காரணம். என்னுடைய மனைவி என்னை புரிந்து கொண்டு சகித்து கொண்டதால் தான் நான் இந்த மேடையிலே நின்று பேசி கொண்டிருக்கிறேன். இது உண்மை, அது வேறு. ஆனால் ரியல் என்ன தெரியுங்களா? ஒருத்தன் டாக்டர்கிட்ட போனான். டாக்டர் நான் 100 வயசு வரைக்கும் வாழணும்னா. டாக்டர் கேட்டார், கல்யாணம் ஆயிடுச்சான்னாரு. இல்லைண்ணா. கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணம் பண்ணிக்கிட்டா 100 வயசு வரைக்கும் வாழலாமா டாக்டர்? அது எனக்கு தெரியாது, 100 வயசு வரைக்கும் வாழணுங்கிற ஆசை போயிடும்னாரு. அப்படி இருக்கு குடும்பம். ஆரம்பத்தில் நல்லா தாங்க போகணும், எல்லாம் சிங்க்ரனைஸ் ஆகணும், ஒத்து போகணும். இப்போ திருமணமான புதுதில் எல்லாரும் என்ன பண்ணுறோம், மல்லிகைப்பூ வாங்கிக்கிறோம், அல்வா வாங்கிக்கிறோம், எல்லாரும் போகும்போது பாட்டு பாடிக்கிட்டே போகிறோன்னு வைங்க. உன்மடியில் நான் உறங்க கண்ணீரண்டும் தான் மயங்க என்ன தவம் செய்தேனோ என்னவென்று சொல்வேனோ. இப்படி பாடுனா இந்த நேரத்தில் உனக்கு என்ன பாட்டுன்னு பொண்டாட்டி கேட்காம திரும்ப பாடணும். உன்மடியில் நான் உறங்க கண்ணீரண்டும் தான் மயங்க என்ன தவம் செய்தேனோ என்னவென்று சொல்வேனோ. 7 பிறப்பில் இணைந்திருக்கும் சொந்தம் இந்த சொந்தமம்மா, வாழ்விருக்கும் நாள் வரைக்கும் பந்தம் இந்த பந்தமம்மா. கண்ணன் ஒரு கை குழந்தை. இந்த பாட்டு நல்லா இருக்குல்ல? எழுதின வாலிக்கு 1 லட்ச ரூபா, கவிஞர் வாலிக்கு. இசையமைத்த இளையராஜாவுக்கு 50 லட்ச ரூபா. குடும்பத்துடைய உறவுகளை சொன்ன பாடல் தானே, நல்லா சொல்லியிருக்கீங்கன்னு விட்டாங்களா? எதுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் பணம் இல்லாமல் எதுவுமே கிடையாது, விரைய செலவுகள். இப்போ போச்சு. இப்போ ஆடி மாதம் வருது. ஆடி மாதம் வருதுன்னு நினச்சாலே நமக்கு திகிருங்குது. சென்னை டி நகர் ரங்கநாதன் தெருவை நினச்சி பாருங்க. உலகத்திலேயே வாகன போக்குவரத்து அனுமதிக்கப்படாத ஒரே தெரு டி நகர் ரங்கநாதன் தெரு தான். இறங்கி நடக்க வேணாம் சார், மாம்பழத்தில் இறங்கி அந்த ரோட்டில் போய் நின்னா போதும், நகர்த்திக்கிட்டே போயிடுவான் சார். யார் யார் எந்த கடையில் ஏறணுமோ அந்தந்த கடையில் ஏறிக்கலாம். புருஷன் பொண்டாட்டியா 2 பேரும் சேர்ந்து போகும்போது புருஷன்காரன் கை வீசிக்கிட்டு ஃபைனான்சியராக போவான். கடையில் போய் உள்ள பொண்டாட்டி வாங்க 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 டிஸ்ட்ரிபியூட்டராக மாறுவான். திரும்பி வரும்போது எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கிட்டு போர்ட்டராக வருவான். இதைத்தான் விவேக் சொல்லியிருப்பாரு, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டங்கிற மாதிரி. ஒரு ஃபைனான்சியராக இருந்தவனை போர்ட்டரா மாற்றக்கூடிய உறவுகள் இருக்கிற வரைக்கும் அதுக்கு பணம் வேணுமா இல்லையா? பணம் வேணுமா இல்லையா? நுகர்வு கலாச்சாரங்கிறது இருக்கட்டுங்க. ஆனால் நுகர்வு கலாச்சாரங்கிறது நுகர்வு வெறியாக மாறும்போது தான் பிரச்சனை வருது. இன்னைக்கு 50,000 ரூபாய்க்கு விலை உள்ள 55 இன்ச்சு எல்இடி டிவி 30,000 ரூபாய்க்கு தரோம் வாங்கிக்கன்னு சொல்லி எல்லாம் ஓடி வாங்குறாங்க. வாங்கிட்டு சொல்கிறான் எனக்கு 20,000 ரூபாய் லாபம் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா முட்டாள். 20,000 ரூபாய் லாபமா உனக்கு? 30,000 நட்டம். எப்படி? ஏற்கனவே நல்லா இருக்கிறது ஒரு டிவி, ஏற்கனவே நல்லா இருக்கிற டிவியை விட்டுட்டு எதுக்கு நீ 30,000 ரூபாய்க்கு 50,000 ரூபாய் டிவியை வாங்குறேன்னு யாராச்சும் யோசிக்கிறோமா? நடுவர் அவர்கள் நான் கேட்குறேன், அழகு சாதன பொருள்கள்ங்கிறது ஆண்களுக்கு அதிகமாக பெண்களுக்கு அதிகமாக? அழகு சாதன பொருள்கள்ங்கிறது நானே சொல்லிடுறேன், ஆண்களுக்கு உள்ள ஒரு அழகு சாதன பொருள்ங்கிறது 3 தான். பவுடர், விபூதி, அதிகபட்சமான சென்ட், அவ்வளோதான். ஆனால் பெண்களுக்கு 48 விதமான அழகு சாதன பொருள்கள் இருக்குன்னு ஆய்வு சொல்லுது. 48 வகை. லிப்ஸ்டிக்கு என்னென்னமோ, ஃபேஸ் க்ரீம், அது இது, நெயில் பாலிஷ், அதெல்லாம் அடுத்தது. ஒரு வருடத்திற்கு 300 கோடி ரூபா வர்த்தகம் ஆகுது. இதில் பெண்களுக்கான அழகு சாதன பொருள்களில் மட்டுமே ஒரு வருடத்திற்கு 300 கோடி ரூபாய் வர்த்தகம் நடக்குதுன்னு சொன்னால், இந்த 300 கோடி ரூபாய் பணம் யார் கொடுக்குறது? பணம் வேணாமா அதுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு? என்னுடைய அருமை நண்பர் கவிஞர் நெல்லை ஜெயந்தா எழுதினா, இதெல்லாம் வாங்கி கொடுக்கலன்னா என்ன வரும்? வீட்டில் பிரச்சனை வரும். அதை ஒரு நல்ல கவிதையாக சொன்னார். மின்சாரம் தயாரிக்கும் தண்ணீரை தடுக்க காட்டில் அணை கட்ட வேண்டும். மின்சாரம் தயாரிக்கும் தண்ணீரை தடுக்க காட்டில் அணை கட்ட வேண்டும். சம்சாரம் தயாரிக்கும் கண்ணீரை தடுக்க ரூபாய் நோட்டில் அணை கட்ட வேண்டும்னு எழுதினார். ஐயா, வாழ்க்கைன்னா ஒன்றும் பெரிய ரொம்பலாம் இல்லைங்க, ரொம்ப சிரமப்பட்டுலாம் பார்க்க வேண்டாம். தின்னா சோறு, செத்தா அரிசி, எந்திரிச்சா காப்பி, இல்லைன்னா பால், இதுதான் வாழ்க்கை. இதுலேயே முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. நடுவர் அவர்களை நிறைவாக சொல்லி முடிக்கிறேன். நம்மக்கிட்ட சொத்து பத்து இருந்துச்சுன்னு வைங்க, நம்ம யாருங்கிறது சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தெரியும். நம்மக்கிட்ட சொத்து பத்துலாம் இருந்துச்சுன்னா நாம் யாருங்கிறது நம்ம சொந்தக்காரங்களுக்கு தெரியும்.
நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு வைங்க, சொந்தக்காரெல்லாம் யாருன்னு நமக்கு தெரியும். வாய்ப்புக்கு நன்றி.